ரெண்டு பேரும் மண்டியிடுங்க. இதுதான் நம்மளோட புனிதமான உடல், நம்மளோட டிவைன் ப்ரோவிடன்ஸ். அப்புறம் நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. லாஸ் பிளகஸ், வெல்கம் மை சில்ட்ரன். நான் தான் ஓஸ்மன் சாட்லர், கடவுளோட பிரதிநிதி. இந்த கதைலாம் என்கிட்ட விடாத. முட்டாளாட்டுக்குட்டி, கருணையை ஏன் வேணான்னு சொல்ற? இப்போ உன் உடலை விட்டு வெளியேறு. கடவுள் சொல்றத ஒழுங்கா கேட்டு நடந்துக்கு. வேண்டாம், நிறுத்து. அருமையான குழந்தை, எதையும் மறுக்காத. அந்த பாவப்பட்ட ஜென்மங்களை மன்னிப்பாயாக. என்னோட உண்மையான சிஷியம் உன்னோட தவத்தவும் கிட்ட ஒப்படைப்பா. எங்க பாரு குழந்தை, நீ இனி பயப்பட தேவையில்ல. உன் உடலை ஒப்படைச்சு பயத்திலிருந்து உன்னை விடுவிச்சுக்கோ. சாட்லர், உன்னை முடிக்கிறேன். உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் ரோகே. அந்த பொண்ணை நினைச்சு நீ ரொம்ப கவலையா இருக்கல்ல? அதுவும் உன்ன மாதிரி தான். நீ எப்பவுமே தப்பா தான் ஜட்ஜ் பண்ணிருக்க. இங்கிருந்து நான் உன்னை உயிரோடு அனுப்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் நினைச்சதை விட ரொம்ப அப்பாவியா இருக்கனே. உன்னால அவளை காப்பாற்ற முடியாது. ஏன் இங்க இருக்கிற யாரையுமே காப்பாற்ற முடியாது? கொஞ்சம் யோசிச்சு பாரு கிராவ் சார். இந்த வெறி பிடிச்ச ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால உங்க ஆட்கள் யாரும் திரும்பி வந்துட மாட்டாங்க. பின்ன எதுக்காக இதெல்லாம்? கவர்மெண்ட்டை பழி வாங்கறதுக்காகவா? இவங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறியா? பழி வாங்குறதா? இது எல்லாத்தையும் நான் பழி வாங்குறதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? அப்படி இல்லனா எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? எங்க பாரு, அந்த காட்டுல எனக்கு ஒரு ரெவலேஷன் இருந்தது. இந்த உலகத்திலேயே முக்கியமான விஷயம்னா தூய்மையான, கலப்படம் இல்லாத சக்தி. அத லாஸ் லுமினாடஸ் எனக்கு கொடுத்திருக்காரு. நீ எப்பயுமே ஒரு முட்டாள் தான். உனக்குன்னு சில கோட்பாடுகள் இருந்துச்சு, கொஞ்சம் மரியாதையும் இருந்துச்சு. இப்ப உன்னை பாரு. என்ன பத்தி சொன்னதெல்லாம் போதும். முதல்ல தள்ளி நின்று கூட சண்டை போடு சோல்ஜர். ஓடி போயிடு ரூக்கி. எனக்கு வேற சாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னாச்சு? உனக்கெல்லாம் நான் இறக்கமே காட்ட மாட்டேன். என்ன மீறி போயிட முடியும்னு நீ நினைக்கிறியா? உன்னோட உள்ளுணர்வெல்லாம் எங்க போச்சு? நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க. அது மட்டும் இல்லாம பலவீனமாவும் இருக்க.
உனக்கு இந்த மாதிரி மூவெல்லாம் நான் சொல்லி கொடுத்ததா எனக்கு ஞாபகமே இல்லையே. எதிரியோட என்னைக்கும் மேட்ச் பண்ணி நடந்துக்காதன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூவ் என்னதாவே இருக்கட்டும். ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்க? நீ இப்படி பொறுமையா இருந்தன்னா அந்த பொண்ணு என்ன ஆவான்னு யாருக்குமே தெரியாது. இந்த வாங்கிக்க சோல்ஜர். நீ பொறுமையை இழந்துகிட்டு இருக்க, நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட மைண்ட் கேமுக்கு நான் அடிப்பணிய மாட்டேன். உனக்கு பிரேக் தேவைப்படுதா? உன் ஆமில இருந்து வந்து உன்னையே கொல்ல போறேன். நமக்கு வர்ற புது காயத்தான் பழைய காயத்தோட வலிய நம்மள மறக்க வைக்கும். முட்டா உண்மையிலே நீ இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா? It's not too late. நீயும் நானும் ஒரே நாணயத்தோட இரண்டு பக்கங்கள். அப்படின்னா நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவும் பார்த்துக்கவே முடியாது. இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க, ஆனா எதையுமே நீ முழுசா கத்துக்கல. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன். உன்கிட்ட இருந்தா நான் இந்த காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன். இங்க முடிச்சிட்டமா கிராசர்? நான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி இருக்கேன். நமக்கு தேவையானதை செய்யறதுல நீ ரொம்ப இலகுவா இருக்க. அதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். ருகே உன் ட்ரைனிங்க முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அழிவில்லாத சக்தியை பாரு. நீ மொத்தமா மாறிட்ட கிராசர். இத வாங்கிக்க. சோ இதான் உன்னுடைய புது சக்தியா? அப்ப நான் இதை உனக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். இப்போ நீ பேசுனதுக்கு கண்டிப்பா வருத்தப்பட போற. இங்கிருந்து உன்னால வெளியே போகவே முடியாது. ரைட், உன்னை பார்க்கறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ட்ரைனிங் இன்னும் முடியல. உனக்கான கடைசி பாடம் இப்போதான் ஆரம்பிக்குது. இல்ல, உனக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய நேரம் இது.
உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? பாத்திரலாம் ரூக்கி. நீ ரெடியா இருக்கியா ரூக்கி? இது இப்பவே உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய். அதேதான். உன்னை நல்லா ட்ரெயின் பண்ணிருக்க லியான். நீங்க பண்ணதுக்காக மேஜர், நீங்க பண்ணதுக்காக